நாளைக்கு லட்சம் சிந்தனைகள் வரும். ஒரே ஒரு சிந்தனையை பிடித்துக் கொண்டதில் நில்லுங்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் யோசிங்க. உண்டு கழித்து ஊர்க்கதை பேசி துண்டு விரித்து தூங்க போறையா? நல்லதோர் வேலை செய்து அதை நலங்கிட பொழுதில் எரிகலாமோ? சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், இந்த மாநிலம் பயனுள்ள நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்க போகிறீர்களா? நீங்கள் தான் உங்களை பற்றி யோசிக்க வேண்டும். ஒரு கவிதையில் குறிப்பிட்டேன், உள்ளிருந்து உடைத்தால் ஜனனம், வெளியிலிருந்து உடைத்தால் மரணம். ஒரு கோழி முட்டை இருக்கிறது, உள்ளே இருந்து உடைத்துக் கொண்டு வெளியே வந்தால் குஞ்சு வெளியே வருகிறது. வெளியிலிருந்து யாராவது உடைச்சா ஆம்லெட் போடல, ஆப்பாய் போடல, உன்னை உடை. சாக வரைக்கும் சாதாரண மனிதனா வாழ்றதா சாதனை மனிதனா வாழ்றதா என்று சொல்லுங்கள். ஓடிக்கொண்டே இருங்கள். நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு ஒன்றெல்லாம் மனிதன், முயற்சி செய்பவனே மனிதன். படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான். எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும். ஒரு 1000 நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைத்தால் நீங்கள் சாதனை சிகரத்தில் வெற்றி கொடி நாட்ட முடியும். வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது தானமாகவும் கொடுக்கப்படுவதில்லை. அது வியர்வை துளிகளின் விளைச்சல். அதே போலதான் சார், கற்கை நன்று பிச்சை போயிடும் கற்கை நன்று என்று சொல்வதை போல கல்லூரி காலத்திலும் சரி, பள்ளி காலத்திலிருந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு பல்வேறு நிலைகளை பல பட்டங்கள் பெற்று தன்னுடைய நிலையை சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து உயர்த்தி இன்று ரூட்ஸ் கம்பெனியுடைய ஓல் டைம் டைரக்டராகவும், சச்சிதானந்தா ஜோதிநிகேதனுடைய செக்ரட்டரியாகவும், பல்வேறு